நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு ஐடியா கொடுத்தது ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு விஜய் தரணி பேசி இருக்காங்க. நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமா எப்படி பாக்குறீங்க? எப்ப சொன்னாங்க? அவர் சந்திக்கவே இல்லையா தலைவர் ராகுல் காந்தியை? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சந்திச்சிருக்காரு. இப்ப எங்க சந்திச்சாரு? சந்திக்க வாய்ப்பே இல்லையே. கட்சியில் பொறுப்பு கேட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவங்க வச்சிருக்காங்க. அது தலைவர் ராகுல் காந்திக்கு தான் தெரியும். நீங்க அவரை தான் கேட்கணும். நான் கேட்டுவேன்னா சொல்றேன். தமிழகத்தில் தொடர்ந்து சுங்க கட்டணங்களை அதிகரித்து இருக்கிறாங்க. செப்டம்பர் 1 முதல் இந்த சுங்க கட்டணம் உயர்வு இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இந்திய மக்களுக்கு, இந்த தேசத்தில் மக்களுக்கு துரோகம் செய்வது மட்டும்தான் பாஜகவுடைய வேலை. அது செய்யாம இருந்தா தான் ஆச்சரியம். தொடர்ந்து செய்வாங்க. இப்ப 10% ஏத்திருக்காங்க. இன்னும் 10% அடுத்த ஆண்டுகள் ஏத்துவாங்க. தொடர்ந்து மகாராஷ்டிராவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜியினுடைய சிலையானது தற்போது உடைந்திருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி சத்ரபதி சிவாஜியுடைய சிலையை நூற்றுக்கணக்கான கோடி செலவில் கட்டினாங்க. இப்போ இன்னைக்கு தேதி 26 கீழே விழுந்து போச்சு. இதுதான் மோடி ஆட்சி. இது நல்லாட்சியா? 6 மாசம் கூட இருக்காம விழுடுது. எங்கேயாவது பாலங்கள் கட்டுவாங்க, கீழே விடும். 2 கோடி 50 லட்சம் கொடுத்து 1 கிலோமீட்டர் ரோடு பண்ணா 250 கோடி போடுவாங்க. அதுதான் காரிடார். உத்தரப்பிரதேசம் நடந்தது. சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கு. கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்காங்க. ரயில்வே துறையில எல்லா இடத்துலயும் விபத்து நடக்குது. ஆனா ரயில்வே துறைக்கு பாதுகாப்பு அம்சங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளை சொகுசு பங்களா கட்டுவது, சோஃபாக்கள் வாங்குவதற்கு பயன்படுத்துறாங்க. இதை நானா சொல்றேன்? சிஏஜி அறிக்கை. இதுதான் பாஜகவுடைய அவலங்கள். தேங்க்யூ.